everybody, ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஹாப்பியாக இருக்கேன். ஸோ என்னடா மார்னிங்லேருந்து ஒரு வீடியோ கூட பண்ணல மேடம் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? ஸோ நான் வேணும் தாங்க பண்ணல. இன்றைக்கி என்னோடய பர்த்டே. ஒவ்வொரு பர்த்டேக்கும் நான் ஸ்டோரி வச்சதுக்கு அப்புறம் தான் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருந்தாலும் சரி, நார்மல் ஃப்ரெண்டு இருந்தாலும் சரி எனக்கு விஷ் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு என்னோடய பர்த்டே நானே அவங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் மைண்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறதுக்காக தான் நான் எந்த போஸ்ட்டும் எந்த வீடியோவும் பண்ணல. தூங்கி எழுந்திரிச்சு சாப்பிட்டே தூங்கி எழுந்திரிச்சு தான் பண்ணேன். இன்றைக்கி வீடியோ பண்ணுற மைண்ட் செட்டே இல்லை. வேறு ஒரு இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அதையும் திங்க் பண்ணிட்டே இருந்தேன். அதனால் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ ஈவினிங் தான் என்னோடய உடன்பிறப்பு எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அக்காவுக்கு பர்த்டே சொன்னோடனே அம்மா எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. எதுக்கு நீங்கள் மறுபடியும் எனக்கு சொல்லலை பர்த்டே அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணி அது கூட நான் ஸ்டோரி தான் வச்சதுக்கே போஸ்ட் போடல. ஸோ இதுலேயே தெரியுது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என் மேலே எந்தளவு லவ் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ நான் தாங்க அவங்க பர்த்டேவை மைண்டில் வச்சு என்னென்ன பண்ணலாம், கிஃப்ட் என்ன பண்ணலாம், அந்த பர்த்டேக்கு அவங்க எப்படி அவங்க செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் மைண்ட் செட் பண்ணி ஒவ்வொரு பர்த்டேக்கு நான் தான் அவங்களுக்கு நிறைய பண்ணியிருக்கேன். இந்த பர்த்டேக்கு நாட்டா. ஸோ இதனால் எனக்கு அவங்க மேலே எந்த கோபமும் கிடையாது. ஸோ அதனால் ஓகே, நான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். இதெல்லாம் சகஜம் லைஃப்பில் நிறைய பார்த்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இனிமேல் அடுத்தவங்க பர்த்டேக்கு இருந்தாலும் சரி, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பர்த்டே இருந்தாலும் சரி, எதுக்குமே விஷ் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு உறுதிமொழி நான் எடுக்கலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்குங்க. ஸோ 2026 இந்த உறுதிமொழி ஃபஸ்ட்டு உறுதிமொழியை அதை நான் ஃபாலோ பண்ணுவேன், ஃபாலோ பண்ணுவேன். ஓகேங்களா?